ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை, வவ்வால் ஃபிஷ் ஃப்ரை. ஆமாங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 3 வவ்வால் மீன் வாங்கிட்டு நல்லா ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஓகே, இது கடல் வவ்வால். ஸோ நல்லா என்ன பண்ணிட்டேன், உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி அந்த ஸ்மெல்லாம் போயிடுற மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது மசாலா தடவி முதல்ல ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கிறது பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு அண்ட் தென் இதில் போட்டு நம்ம ஃபிஷ்ஷில் ஊற வச்சிடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் என்ன பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சிட்டு உப்பையும் சேர்த்துறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ரொம்ப காரம் போடல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிளகாத்தூள். நான் இன்றைக்கி கலர் வேணுன்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம், இல்லை எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷில் தடவிடுங்க. ஓகே, எப்போவுமே மீன் வாங்கிட்ட உடனே அதை உடனே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிடும் போது சூடாக வந்து சாப்பிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் போட்டுட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுருவேன். இப்போ பாருங்கள், நல்லா மீன் ஊறியாச்சு. ஸோ நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. ஓகே, ஸோ இதில் லைட்டாக எண்ணெய் நான் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இதில் நான் ஃபிஷ்ஷை போட்டு எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் மூடி போட்டு கூட பண்ணலாம். ஓகே,
பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும். ஓகே, எப்போவுமே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் போட்டு பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.